வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன கார்த்தி, ஒண்ணுமே தெரியாத மாதிரி யோசிக்கிற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரியாம அவர் எப்படி சொல்லுவாரு? எல்லாம் தெரிஞ்ச நீங்க தான் சொல்லணும். நீ என்ன உளறிட்டு இருக்க? நான் உளரல பிரபு மாமா, உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க தம்பி சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னு உங்ககிட்ட தானே சொன்னாரு. அப்படி இருக்கிறப்போ அவர் எதுக்காக அதுக்கு முன்னாடியே தூக்க மாத்திரையை போட்டுக்கணும்? சத்தியமா அவரே தெரிஞ்சு தூக்க மாத்திரையை போட்டுக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அப்படின்னா வேற யாரோ தான் எப்படியோ இவருக்கே தெரியாம தூக்க மாத்திரை கலந்து கொடுத்திருக்காங்க. யோசிச்சு பார்த்தா நேத்து நைட்டு பால் குடிச்சதுக்கு அப்புறம் இவரு நல்லா அசந்து தூங்கிட்டாரு. அப்படின்னா அந்த பால்ல தான் தூக்க மாத்திரை கலந்திருக்கு. அந்த பாலை காய்ச்சினது நீங்க தானே? பாலை காய்ச்சினது நான் தான். அதுக்காக நான் பால்ல தூக்க மாத்திரை கலந்தேன்னு சொல்றியா நீ? ஆமா, பாலை கொண்டு வந்து என் கையில குடுக்கறப்போ இத நானே என் கையால காய்ச்சின பாலுன்னு நீங்க சிரிச்சுக்கிட்டே கொடுத்தீங்க. அப்ப எனக்கு அதோட அர்த்தம் புரியல. ஆனா இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க இப்படி என் புருஷனை கொலை பண்ற அளவுக்கு போவீங்கன்னு சத்தியம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. போது நிறுத்து. கார்த்தியை எப்படியாவது வாழ வச்சு பார்க்கணும்னு ஆதர துடியா துடிச்சிட்டு இருக்கா. அவன் மேல இப்படி ஒரு கொலைப்படியை போடுறியே, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். உன் பொண்டாட்டி தான் என் மாப்பிளைய கொலை பண்ணணும்னு நினைக்கிறா. நீ என் பொண்ண கொலை பண்ண நினைக்கிற. ரெண்டு பேருமா சேர்ந்து இவங்களை வாழ விடாம அழிச்சு ஒழிச்சிருங்க. ஐயோ, பிரச்சனைலாம் வேண்டாப்பா, விட்டுருங்கப்பா. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அப்பா, இவங்க பாட்டுக்கு ஆதர் தான் பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்தான்னு பழி போடுவாங்க. நாம அதை கேட்டு சரி நிக்கணுமா? போற போக்குல புழுதி வாரி இறைச்சிட்டு போலாம் நினைக்காத. ஆதர் எதுக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுக்கணும்? அன்னைக்கு இவர் உங்களை திருட பொறாம புடிச்சவருன்னு சொல்லி குற்றம் சொன்னார்ல, அத தாங்கிக்க முடியாமதான் அதுக்கு இவங்க பழி வாங்கியிருக்காங்க. அதுக்குதான் கார்த்தி அப்பவே மன்னிப்பு கேட்டுட்டான்ல, அப்புறம் என்ன? அது மட்டும் இல்லாம அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற சண்டையில யாராவது கொலை பண்ற அளவுக்கு யோசிப்பாங்களா? நீ போவ. லட்சுமி, என்ன என் பொண்ணை பார்த்தா அப்படி சொல்லிட்டு இருக்க? உன் பொண்ணுதான் இந்த மாதிரி திட்டம் எல்லாம் போட்டு கேடு கட்ட வேலையெல்லாம் பாப்பா. அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுல இருந்தே ஆதிரையும் என் மாப்பிள்ளையையும் எத்தனை வாட்டி கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருப்பா. அவள மாதிரி என் பொண்ணைய நினைச்சிட்டு இருக்கியா? நீ சும்மா நிறுத்து. நீ ரொம்ப நல்லவ மாதிரி உன் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாத. உன்னை பத்தியும் எனக்கு தெரியும், உன் பொண்ணை பத்தியும் எனக்கு தெரியும். என்னம்மா, என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? சும்மா விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. உன் பொண்ணு சின்ன மாப்பிள்ளை கிட்ட அன்பா அனுசரணையா இருக்கிறது போல நடிச்சுக்கிட்டு எல்லாரையும் இங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் வாழாம இருந்திருக்காங்க. அது பொறுக்க முடியாம சின்ன மாப்பிள்ளை அவங்க அண்ணன்ட்ட சொல்லியிருக்காரு. அவர் அண்ணனும் ஆதரையை சேர்ந்து சின்ன மாப்பிள்ளையும் உன் பொண்ணு சந்தோஷமா இருக்குன்னு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா உன் பொண்ணுக்கு அதுல இஷ்டம் இல்லை. அதை வெளியில சொல்லாம இந்த விசேஷத்தை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிறதுக்காக பிளான் பண்ணி ஆதரவு கொடுத்த பாலை வாங்கிட்டு போய் அதுல தூக்க மாத்திரை கலந்து உன் பொண்ணு சின்ன மாப்பிள்ளைக்கு கொடுத்துருக்கு. இதுதான் உண்மையிலேயே நடந்தது. இத மறைச்சி பழிய தூக்கி என் பொண்ணு ஆதரவு மேல போட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா? ஐயோ, நானும் உங்களை அப்பான்னு தானே கூப்பிடுறேன். ஆனா நீங்க என்ன ஒரு பொண்ணா நினைக்காம இப்படி குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்களே. யாராவது கட்டின புருஷனுக்கு பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுப்பாங்களா? இப்படி சொல்றீங்களே, இது அந்த தெய்வத்துக்கே அடுக்குமா? நீ கார்த்தியை கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்க மாட்டேன். ஏன்னா இப்போதைக்கு இவன் தானே உன் ட்ரம் கார்டு. அதனால அவன் சாந்தி முகூர்த்தம் நடக்காம நல்லா அசந்து தூங்கணும்னு நினைச்சுதான் நீ தூக்க மாத்திரையே கலந்துருப்ப. ஆனா நீ திட்டம் போட்டது மீறி கார்த்திக் கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிட்டான். அந்த பழியை தூக்கி நீ ஆதர மேல போட்டிருக்க. இதானே நடந்தது? நீங்க வேணும்னா உங்க பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக என் மேல பழி போடலாம். ஆனா நான் நடந்ததை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏய்,
நீ ஏதாவது கட்டுக்கதை சொல்லுவ அதை நாங்க நம்பணுமா? எதுவா இருந்தாலும் கார்த்தி சொல்லட்டும், நீ வாயை மூடிட்டு பேசாம இரு. சின்ன மாப்பிள்ள, நீங்க தான் உண்மையை சொல்லணும். என்ன நினைச்சீன்னு சொல்லுங்க எல்லாத்தையும்.